அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது மருத்துவ முறை இல்ல, வியாதிகளுக்கான தீர்வு இல்லை, ஆனா ஈர்ப்பு விதி ஒண்ணு நான் சொல்ல போறேன். 6, 9 நம்பர்ஸ் 3 பயன்படுத்தி ஆசைன்னு சொல்லலாம், இலக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம வாழ்க்கையில நிறைய என்ன வழி, அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் சொல்ல போறோம். நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 0 வரைக்கும் எடுத்து மட்டும் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஃப்ரீக்வன்சி அலைக்கற்றை உண்டு. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. கையில எழுதிக்கங்க, பச்சை பெண்ல எழுதுங்க, 5, 8, 7, 8 சம்திங் நிறைய நம்பர், அப்புறம் 1111 இது மாதிரி எல்லாம் நிறைய நம்பர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நம்பருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஒரு நம்பருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு, ஒரு அலைவரிசை உண்டு. அதோடு அதை யூஸ் பண்ணி நம்ம தொடர்பு கொள்றோம். இதுதான். அப்போ நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், ஈர்ப்பு விதிகள் உண்டு. இதுல இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். 555 இருக்கு, 5 முறை அப்படிங்கிறது, 7, 7 நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் 3, 6, 9 அதுல ஒரு மெத்தட். இந்த 3, 6, 9 யார் அறிமுகப்படுத்துறாங்க இந்த வேர்ல்டுக்கு? இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை எப்படி செய்யணும்னு சொன்னது நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட். நிக்கோலா டெஸ்லாவை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரியலனாலும் கூகுள் போட்டீங்கன்னா அந்த பேரை போட்டாலே வந்துடும். அவர் ஒரு மின் பொறியியல் இயந்திரவியல் ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிப்பாளர். இன்ஜினியரிங்ல ஆல்டர்னேட் கரண்ட், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆல்டர்னேட் கரண்டா இருக்கட்டும், டெஸ்லா காயில், நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சவர். எப்பயுமே இந்த கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க, அவங்கள சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த மூளை பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன்ஸ், உள்ளுணர்வை கொண்டுதான் அவங்க நிறைய விஷயங்களை செய்வாங்க. அது பைத்தியகாரத்தனம்னு சுத்தி இருக்கிறவங்க சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறும். எப்படி ஒரு புவியீர்ப்பு விசைன்னு ஒரு தியரியை கொண்டு வரும்போது நியூட்டனை எல்லாம் முட்டாள் பைத்தியக்காரன் ஒதுக்குனாங்க, அது போல இந்த நிக்கோலா டெஸ்லாவும் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஈர்ப்பு விதிகள் பத்தியும் சொல்லியிருக்காரு. நம்பர்ஸ் பத்தி ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த நம்பர்ஸ் தான் எல்லாமே, இதுதான் தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறத, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்களை நம்ம ஈர்க்க முடியும், இது தீர்மானம் செய்துன்றது ரொம்ப ஆணித்தனமா நம்பின ஒரு மனிதர் நிக்கோலா தான் இந்த 3, 6, 9 மெத்தட். ஓகே, முதல்ல இந்த 3 நம்பரை பத்தியும் பார்த்துடலாங்களா. நம்பர் 3, இந்த 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதோடைய ஸ்பிரிச்சுவலா பாருங்க, ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பரும் பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி. முதல்ல கிரியேஷன், அதாவது படைப்பு, ஒரு விஷயத்தை உருவாக்கி அடுத்த நம்பர் ஒரு விஷயத்த அலைன் பண்ணுது, ஒன்றிணைக்குது. அடுத்த நம்பர் அதே விஷயத்த செயல்படுத்துது, ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அப்போ 3ங்கிற நம்பருக்கு என்ன பவர், என்ன அது ஆன்மீக ரீதியா என்ன செய்யுதுன்னு பார்த்தா கிரியேஷன். இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு இந்த 3ங்கிற நம்பர் வந்து அதை செய்யுது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள், எனக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒரு கோல், நிறைய விஷயங்களுக்கு நீங்க எழுதலாம். எனக்கு அந்த டைம்ல ஒரு விஷயத்த நான் நிறைவேற்றிக்கணும் என் வாழ்க்கையில, கடவுள்கிட்ட போய் நான் வேண்டது மேனிஃபெஸ்டேஷன். அதே வேண்டுதல நேரடியா பிரபஞ்சத்துக்கிட்ட, கடவுள்கிட்ட வேண்டி பிரபஞ்சத்துக்கிட்ட தான் வைக்கிறோம். அதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மனதா நின்று சாதிக்கிறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்துறோம். ஸோ எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்றதுக்கு இந்த 3ங்கிற சைக்கிள் எனக்கு யூஸ் ஆகும். செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஓகே, என்னுடைய இன்டென்ஷன்ஸ், என்னுடைய எண்ணம், நான் எதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஒரு இனிஷியேஷன், ஆரம்ப நிலை கொடுக்க போறது இந்த நம்பர் 3.
சோ 3வது நம்பருக்கு ஆன்மீக ரீதியா இந்த ஒரு பவர் உண்டு. 6 6ங்கிற நம்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இது எதை குறிக்குது அப்படின்னா ஹார்மோனி, ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை, ஒருங்கிணைஞ்சு வர்றது. அடுத்தது எமோஷனல் பேலன்ஸ். எல்லாத்துக்குமே அந்த மனசுதான் காரணம். நான் நல்லதை ஈர்க்கிறதும் தேவையற்றதை ஈர்க்கிறதும் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது என்னுடைய மனம், என்னுடைய எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுது. அப்ப இந்த எமோஷன்ஸ், என்னுடைய உணர்வுகளை பேலன்ஸ் பண்றோம், சமநிலைப்படுத்துறோம். அப்புறம் இந்த ஹார்ட், மைண்டு இதையெல்லாம் ஒருங்கிணைக்குது. அதாவது உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்மளுடைய கோல் சொல்றோம் இல்லைங்களா, கோல் செட்டிங், என்னுடைய தேவை, அதை ஈர்க்கிறதுக்கு நான் தயாராகிறேன். அடுத்தது நம்பர் 9. இந்த 9ங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஃபைனல், ரிலீஸ். அதுதான் நம்ம கொடுக்குது. நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன், எனக்கு தேவையானது உருவாக்கிட்டேன், அதுக்கு நான் ரெடியா, நான் ஈர்க்கிறதுக்கு என்னுடைய உடல், மனம், புத்தியை தயார் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் 9 வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் என்ன, என்னுடைய என்லைட்மெண்ட் என்ன, என்னுடைய ஞானம் என்ன கிடைக்குது அப்படின்னா, உதவாததை விட்டு விடுங்கள். உதவாதது, தேவையற்றது மேலெல்லாம் பற்று வச்சுக்கிட்டு இல்ல, என்னுடைய இலக்கு இந்த ஒரு விஷயம், எது என்கிட்ட வரணுமோ அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம ஈர்த்திட மாட்டோம், எது தேவையோ அதை ப்ரிசைஸா ஈர்க்கும் போது ஸோ தேவையற்ற விஷயங்களை நம்ம வெளியே அனுப்பணும். இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு வெற்றிடம் உண்டானாதான் நம்ம ஈர்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் வந்து அமர்வதற்கு ஒரு இடம். ஸோ அந்த யூனிவர்ஸ முழுமையா, இந்த பிரபஞ்சத்தை நம்பி அந்த சுழற்சியை முடிக்கிறது தான் நம்பர் 9 அப்படிங்கிறதுடைய வேலை. ஸோ அந்த 3, 6, 9 அப்படிங்கிற அந்த 3 நம்பரே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணும், நம்மளை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை கிளியர் பண்ணும், நம்மளுடைய அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது மன அழுத்தமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதை ரிலீஸ் பண்ணிடும். இந்த புத்தி, மனம் எல்லாத்தையும் பிரபஞ்சத்தோடு அலைன் பண்றது, ஒருங்கிணைப்பது, இது நடக்கும். சோ இந்த ஸ்ட்ரெஸ் போகுது, நெகட்டிவ் எனர்ஜி போகுதுன்னா குற்ற உணர்ச்சி, எண்ணங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ண தகுந்தது இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது. சரி, இப்ப நான் சொன்னது ஃபுல்லா வெறும் தியரி போர்ஷனா இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கைக்கு இதை எப்படி நம்ம செய்யறது, எப்படி நம்ம இதை அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ த 3, 6, 9 டெக்னிக் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கலாங்க, அந்த இலக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்ததா இருக்கலாம். நான் இந்த வியாதியிலிருந்து முழுமையா விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இல்ல உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்ததா இருக்கலாம். எனக்கு இந்த இந்த நேரத்துக்குள்ள, இந்த நாளுக்குள்ள இவ்வளோ ஒரு அமௌண்ட் தேவைப்படலாம், இல்ல இந்த கல்வியில நான் போய் சேர்ந்துட்டேன், இந்த பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். பொருளாதாரம், வெல்த் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய உறவு நிலைகள், நான் மலர் மருத்துவ முறையில சொல்ற மாதிரி இது 3 தான் நம்ம வாழ்க்கை, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல அதுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை அணுகிறதுக்காக இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாங்க. எனக்கு ஒரு BMW கார் வேணும், இல்ல எனக்கு நான் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கணும், ஆசைக்கு அளவில் தப்பும் இல்லை, ஓகேங்களா. சோ ஒரு இலக்கை தெளிவா முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிட்டு அத ஒரு சென்டென்ஸா நீங்க எழுதணும். 3, 6, 9 பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் எடுத்துக்கணும். ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஒரு டேட் போட்டு ஒரு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இலக்கை எப்படி எழுதணும்னா, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியும் அது உங்களோடய இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்க நினைச்சுதான் எழுதணும். அது வேணும்னு கேட்க கூடாது, அது என்கிட்ட இருக்கு, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துடுச்சு, அதற்கு தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்னது போல எனக்கு ஒரு BMW கார் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு BMW கார் வேணும்னு நான் எழுதக்கூடாது, நான் BMW கார் வாங்கிட்டேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அப்படி எழுதணும். சோ நீங்க அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்க, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு நீங்க அதோட மகிழ்ச்சியா வாழறது போல நினைச்சுக்கிட்டு தான் நீங்க எழுதணும்.
இதை எப்படி எழுதணும் அந்த இலக்க அப்படின்னா, நான் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். அந்த இலக்கு வேணும்னு எழுதக்கூடாது, ஃபியூச்சர்ல தேவைன்னு வேண்டக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது என்கிட்ட வந்துடுச்சு, அதை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அதுதான் இத முழுமையா கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ நடந்து முடிஞ்சதா எழுதி நன்றி உணர்வு எழுதும். ஓகே, இப்ப எப்படி எழுதுறது? 3, 6, 9 இங்கதான் வருது பாருங்க. ஒரு இலக்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கு என்ன எழுதணுங்கிறது ஒரே சென்டென்ஸ், அதை ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு தெளிவான ஒரு சென்டென்ஸா நீங்க நினைச்சிருக்கீங்க. அந்த இலக்க காலையில எழுந்திருக்கிறீங்க இல்லைங்களா, ஒரு அரை தூக்கத்துல இருக்கும் பாருங்க, அந்த நோட் எடுங்க, 3 முறை எழுதுங்க. நான் BMW கார் வாங்கிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் BMW கார் வாங்கிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் BMW கார் வாங்கிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. வாங்கி முடிச்சிட்டோம். 3 முறை காலையில எழுதுங்க. எழுதும் போது கையெழுத்து கோணல் மாணலா போகுதுன்னு நினைக்க வேண்டாம். தூக்கத்துல எழுதும் போது எப்படி ஒண்ணா இருக்கும். அந்த பாதி தூக்கம் அப்படிங்கிறது இந்த மனம் நேரடியா ஒரு முழு அமைதியான நிலையில காஸ்மிக் எனர்ஜியோட தொடர்புள்ள ஒரு நிலை, பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டுள்ள ஒரு நிலை. தூக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். எழுதிட்டோமா, அந்த நோட்டை எடுத்து ஓர வச்சிரு. அன்னைக்கு நாள்ல மதிய நேரத்துல அதே சென்டென்ஸ் அதே பேஜ்ல 6 முறை எழுதுங்க. மறுபடியும் காலையில 3 முறை எழுதிட்டோம் இல்லைங்களா, அது இல்லாம மறுபடியும் மதியத்துல 6 முறை எழுதணும். அதுதான் 6. அதே சென்டென்ஸ், BMW கார் வாங்கிட்டேன், சோ தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி. இத 6 முறை நான் எழுதிட்டேன். அடுத்தது 9 இருக்கு, 9வது முறை. அதை எப்ப எழுதுறோம்னா, அன்னைக்கு நாள் முடிவுல நைட்டு நான் தூங்க போறேன் பாத்தீங்களா, போய் பெட்டு மேல உட்காந்து தூங்க போறேன், நோட் எடுக்கிறேன். மறுபடியும் அதே பேஜ்ல 9 முறை அதே சென்டென்ஸ 9 முறை நான் எழுதுறேன். எழுதும் போதும் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். ஒரு சென்டென்ஸும் நான் இந்த இலக்கை, அதாவது இந்த இலக்கு என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஒரு புள்ளி வச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி எழுதும். எழுதிட்டு 9 முறை எழுதும். சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா காலையில 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை எழுதி வரும். ஸோ அங்க மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் இருக்கும் டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா 18 சென்டென்ஸ் இருக்கும். காலையில 3, மதியம் 6, நைட்ல 9. நோட்டை மூடி வச்சிருக்கேன். இதுதான் 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதுல எத்தனை நாளுக்கு நம்ம அதே மாதிரி எழுதணும்னு ஒண்ணு. ஸோ 3 முறை எழுதுறோம், 6 முறை, 9 முறை எழுதுறோம் இல்லையா. இதை தொடர்ச்சியா செய்யணும். எத்தனை நாளுக்கு செய்யணும்னா 21 நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் செய்யணும். குறைஞ்சது 21 நாள், அதிகபட்சம் 45 நாள், இல்ல 45 நாளைக்கு மேலையும் நீங்க செய்யலாம். ஆனால் அந்த நாளை கூட்டினீங்கன்னாலும் 3 இல்லைன்னா 6 இல்ல 9ன்னு வந்து முடியணும். 21 நாள் நான் எழுதுறேன்னா 21 நாள் 2 + 1 என்ன வருது? 3. 24 நாள் நான் எழுதலாம். 2 + 4 6 வருதுங்களா? அதே போல 27 நாள் நான் எழுதலாம். 2 + 7 9. இந்த கூட்டுத்தொகையும் 3 அல்லது 6 அல்லது 9 வர மாதிரி ஒரு நாளை நீங்க டிசைட் பண்ணுங்க. குறைஞ்சபட்ச நாள் 21 நாள்ல இருந்து வச்சு இது மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே வந்துட்டு ஒரு டேஸ்க்கு அப்புறம் அந்த நோட்டை மூடி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துட்டு இருங்க. சொல்லி வச்சார் போல நீங்க அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, நன்றி சொன்னது போல அந்த விஷயம் நிறைவேறிடும். பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி நிறைவேறும். இது ஒரு 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். முதல் நாள் எழுதும் போது மனம் அதோடு ஒன்றிணையாது. தொடர்ந்து நீங்க எழுத 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 ஒரு வாரம் போகும் போதெல்லாம் உங்க ஆழ் மனசுல இருந்து அது ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஈர்த்து 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 அந்த பொருளை கொண்டு வந்துடும். நம்ம எழுதும் போதே நம்ம அதை அடைஞ்சிட்டோம், நன்றின்னு தான் எழுதுறோம். பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கு, அவன் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நன்றி உணர்வோட இருக்கிறான், அவங்ககிட்ட ஆல்ரெடி அந்த பொருள் இருக்கு. அப்ப அதை கொடுக்கறதுக்கான வழி தன்னால அவங்க கிட்ட நடக்கும். எங்க இருந்து சோர்ஸ் வரும், எங்க இருந்து வழி வரும், இதெல்லாம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணவே தேவையில்லை. பிரபஞ்சத்தை மட்டுமே நம்பி நமக்கும் நேரடியா யூனிவர்ஸ்க்கு மட்டுமே இது நடக்கிற ஒரு விஷயம்தான் ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். ஓகேங்களா? சோ நம்ம எழுதுற விஷயங்கள் என்னைக்குமே நேர்மறையா இருக்கணும்.
நல்லதை மட்டுமே நினைச்சு நல்லதையே நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கான சொந்த விஷயங்கள் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு எதிரி இருக்காரு, அவரை நான் கொலை பண்ணணும், அவர் ஒழிஞ்சிட்டாருன்னா எழுதுனீங்கன்னா அது தவறு. நாம் என்ன விதைக்கிறோமோ அது கிடைக்கும். அது எழுதக்கூடாதுன்னு இல்லை, எழுதிக்கலாம். ஆனா நான் என்ன விதைக்கிறேனோ அது எனக்கே நடக்கும். அதுல நம்ம கான்சியஸா இருக்கணும். அது நம்மளுக்கான ஒரு விஷயம். நல்லதை நினைச்சு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எழுதுங்க. ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எந்த பிரச்சனைக்குமே இந்த ஒரு சிம்பிளான அணுகுமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு இலக்கு நான் எழுதி ஒரு 45 நாள் முடிச்சுட்டு எனக்கு வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள் இலக்கு இருக்குன்னா அது அடுத்தது அதை கண்டினியூ பண்ணி நான் எழுதலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன கேப், ஒரு ஒரு 3 நாள் இல்ல 10 நாள் கேப் கொடுத்து அடுத்தது நான் வேற விஷயங்களையும் எழுதலாம். லைஃப் ஃபுல்லா ஒரே விஷயத்தை தான் நம்ம எழுதணும்லாம் கிடையாது. எப்போ ஒரு பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையில ஒரு தேவை ஏற்படுதோ அதை அடையிறதுக்கு சுத்தி பார்க்கும்போது எல்லாம் பிளாங்கா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற நேரங்கள்ல இது மட்டும்தான் என் கையில இருக்குன்னா இதை எடுத்து பண்ணிப்பாரு. இது நிறைய பேருக்கு நிறைய விதத்துல நன்மை செஞ்சிருக்கு. என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் கூட சில பேருக்கு அவங்க பிரச்சனைக்கு நான் மலர் மருந்து கொடுத்துட்டு கூட இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செய்த எத்தனையோ பேருக்கு நன்மையே நடந்திருக்கு. அது போல நீங்களும் நேர்மறையா ஒரு நல்ல விஷயங்களை ஈர்த்து நீங்களும் அந்த நன்மையை அடையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.